தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் மட்டக்களப்பிலே மனதை கவர்ந்திடும் மாண்பு நிறைபதி மண்முனையாம் மகிழ்வோடு மண்ணிலே வந்த மந்தாரங்கள் வைரவர் சுவாமிதான் என்போமடி தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் மட்டக்களப்பிலே மனதை கவர்ந்திடும் மாண்பு நிறைபதி மண்முனையாம் மகிழ்வோடு மண்ணிலே வந்த மந்தாரங்கள் வைரவர் சுவாமிதான் என்போமடி வெட்ட வட்ட வயல் விளைந்து பயன் தரும் விவசாய பூமியை பாருங்கடி வீட்டிருந்து அருள் பாலிக்கும் சுவாமியை வாழ்த்தியே கும்மி அடியுங்கடி தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் வெள்ளை மனம் கொண்ட கள்ளமில்லாதவர் வெற்றி களிப்பிலே காலமெல்லாம் வாழ்ந்து பலரையும் வள உழைக்கின்ற வல்லமை கொண்டாரெம் சாமியடி கள்ளத்தனமில்லை கவட குணமில்லை எல்லோரும் நல்லவரானவரே காலமெல்லாம் போற்றும் நரசிங்க சாமியை காதலித்தோம் என்று பாடுங்கடி தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் பட்டம் பதவிகள் பார்க்காது விட்டாலும் பண்பாட்டை என்றும் மறவாரடி பாரம்பரியன கூத்துக்கலைகளில் பாண்டித்தியமவர் பெற்றாரடி தொட்டதனைத்துமே துலங்கச்ச ஏற்படும் தூய தமிழரும் நாங்களடி தூய்மையுடன் போற்றும் வைரவரை போற்றி தட்டுங்கடி கையை தட்டுங்கடி தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் நாங்கள் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மிகவும் பிரசித்தி பெற்ற நரசிங்க வைரவர் ஆலயத்தினை தரிசிப்பதற்காக வருகின்றோம். இந்த ஆலயம் எங்க இருக்குது என்று பார்த்தீங்கள் என்றால் இது மண்முனை பாலத்திற்கும் ஒல்லிக்குளம் என்கின்ற பகுதிக்கும் இடையிலே அமைந்திருக்கின்றது. அந்த ஆலயத்தை தரிசிப்பதற்காக நாங்கள் இன்று வருகை தந்திருக்கின்றோம். மிகவும் இன்று அதிகாலையில் தீமிதிப்பு, திருக்குளித்தி, திருப்பள்ளியம் தீர்த்தோற்சவத்துடன் நிறைவுற இருக்கின்ற இந்த நரசிங்க வைரவர் ஆலயம் இந்த மாவட்டத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உன்னதமான இந்த ஆலயத்தினுடைய மின் விளக்குகள் மிகவும் கோலாகலமான முறையிலே அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய முற்பகுதியிலே நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். நாங்கள் இந்த ஆலயத்தினை உள் சென்று முழுமையாக பார்வையிடுவதற்காக இருக்கின்றோம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் அரோகரா என்கின்ற ஒலியுடனும் பார்க்கின்றவர்களுடைய கண்களை பறிக்கக்கூடிய மின்விளக்கு வர்ணனையுடனும் பெருமான் நரசிங்க வைரவருடைய இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் இப்போது சரியாக 12 மணிக்கு இந்த ஆலயத்தில் வந்திருக்கின்றோம். இந்த காட்சிகளை உங்களுக்கு காட்சிப்படுத்துவதற்காக இலங்கையிலிருந்து தெய்வநாயகன் சிவபாதம் எங்களுடைய கேடி சிவம்பிளக் என்கின்ற வலைத்தளத்தின் ஊடாக, யூடியூப் சேனலின் ஊடாக மற்றும் ஒரு காணொலியை தருவதற்காக நாங்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றோம். இந்த எல்லை பிரதேசத்திலே இருக்கின்ற முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் வாழுகின்ற இந்த எல்லையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நரசிங்க வைரவர் ஆலயம் பார்ப்பதற்கு மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயமாக, பார்ப்பவர்களை பயன்படுத்துகின்ற உருவ சிலைகளை உடைய ஒரு ஆலயமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய கோயிலினுடைய முற்பகுதியினை பார்க்கின்ற வேளையில் உங்களுக்கு தெரியும், இங்கிருக்கின்ற அனைத்து சிலைகளும் ஒரு கருமை நிறம் பொருந்திய சிலைகளாக காட்சியளிக்கின்றது. இவை அனைத்தும் இருக்க இப்போது நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய உட்பகுதியிலே மிகவும்
நேத்தி என்கின்ற வகையிலே பல்லாயிரக்கணக்கான மதுபான சாராய போத்தல்கள் உள்ளிட்ட எம்பெருமானுக்குரிய மிகவும் ஒரு உன்னதமான ஆலயமாக இதனுடைய வழிபாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்போது இந்த தீ பற்ற வைக்கின்ற இந்த காட்சியினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பாக அதிகாலையிலே நிறைவேற இருக்கின்ற இந்த தீ மிதிப்புக்காக தற்போது இந்த தீ எரிந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் திறன்பட மண்மினை பிரதேசத்திலே உலக நாச்சியார் ஆட்சி பண்ணிய இந்த அற்புதமான மண்ணிலே எம்பெருமானுடைய அழகு நிறைந்த விடயங்கள் இடம்பெறுகின்றது. இங்கு பாலை விற்பனவுகளும் அதிகாலையில் நிறைவு பெற இருப்பதனால் பாலை ஏலத்தில் விடுகின்ற வைபவங்களும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தின் அழகு பல தொடர்ச்சியாக இந்த ஆலயத்தினுடைய ஒரு பொருத்தமான இடத்திலே சிறப்பான முறையிலே வீதியை அண்டிய இடத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தீக்குழி தற்போது சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. அதிகாலையிலே தீமிதிப்பு இடம்பெற இருக்கின்றது. நரசிங்க வைரவருடைய இந்த ஆலயத்தினுடைய முற்பகுதியினுடைய சிலையினை நாங்கள் தற்போது தரிசிக்க கூடியதாக இருக்கின்றது. அனைத்து பக்தர்களும் ஒவ்வொரு ஆலயத்தினுடைய சிறப்புகளும் பரிவார தெய்வங்களுடைய சிறப்புகளையும் நாங்கள் தற்போது உங்களுக்கு காணொலி வடிவாக காட்ட இருக்கின்றோம். இப்போது ஆலயத்தினுடைய உள்ளே சென்று ஆலயத்தினுடைய வடிவமைப்புகளை இந்த பரிவார தெய்வங்களை மிகவும் சிறப்பான முறையில் ஆலயத்திலே இந்த ஆலயத்துடைய நேர்த்தியாக வந்திருக்கின்ற மதுபான போத்தல்களுடைய எண்ணிக்கையினை நீங்கள் பாருங்கள். ஆயிரக்கணக்கான அழகு நிறை வண்ணங்களை இந்த ஆலயத்தினை நாங்கள் வளைத்து அனைத்து விடயங்களையும் காட்டிருக்கின்றோம். தற்போது விநாயகப்பானை வைத்திருக்கின்ற இந்த இடங்களும் சாராயம் வைத்து வழிபடுகின்ற நேர்த்திகளை கொண்ட ஒரு உருவமாக இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளையும் மக்கள் நேர்த்தியாக கொண்டு வந்திருக்கின்ற சாராய போத்தல்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான சிறப்புகளையும் நீங்கள் பார்க்கக்கூடிய இங்க இருக்கின்ற அனைத்து சிலைகளுமே கருமை நிறம் பொருந்தியதாக சிம்மருடைய உருவத்தினை இந்த ஆலயத்தினுடைய சிறப்பிலே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் நாடு செழிக்கட்டும் வீடுகளில் கட்டும் நங்கையரை சேர்ந்து கும்மி. சிறப்புமிக்க நரசிம்மர் வைரவர் ஆலயத்தினுடைய இந்த விழா அதிகாலையிலே நிறைவு பெற இருக்கின்றது. தற்போது இந்த ஆலய சிறப்பு வண்ணங்கள் மிகவும் திறம்பட இருக்கின்ற எம்பெருமானுடைய ஆலயத்தினுடைய அழகினை நாங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். திறமிக்க இந்த ஆலயம் அதிகாலையிலே பள்ளியம் தீமிதிப்புடன் நிறைவு பெற இருக்கின்றது. எம்பெருமானுடைய ஆலயத்தினுடைய அழகும் மடைகள் கட்டப்பட்டிருக்கின்ற அழகும் மிகவும் பார்ப்பதற்கு ரொட்டி வகைகள், பலகார வகைகள், மதுபான சாலைகள் என எம்பெருமானுடைய அழகு நிறைந்த இந்த ஆலயத்தினுடைய மண்முனை பதியினுடைய சிறப்பை மாவட்டத்திலே அனைத்து மக்களும் வழிபடுகின்ற உன்னதமான ஒரு இடமாக நாங்கள் இவற்றை பார்க்கின்றோம். நான் நினைக்கின்றேன் இலங்கையிலே அதிகூடிய ஓர் மதுபானங்கள் வைக்கின்ற ஓர் இடமாக நேர்த்தியாக ஆயிரக்கணக்கான மதுபான போத்தல்கள் குமிக்கப்பட்டிருக்கின்றது. அன்பர்கள், குழந்தைகள், பெரியோர்கள், பக்த அடியார்கள் என அனைவரும் அம்மனுடைய சிலையினை வழிபடுகின்ற இந்த நிகழ்வு நரசிங்க வைரவருடைய உன்னதமான இந்த பணி அதிகாலையிலே தீமிதிப்பு, திருக்குளித்தி, வழிபாடுதல்
தீர்த்தோற்சவத்துடன் நிறைவு பெற இருக்கின்ற இன்றைய தினத்திலே நாங்கள் இந்த காட்சிப்படுத்துவதற்காக இந்த ஆலயம் பெருமானுடைய அழகு நிறை கோலத்தினையும் பெருமையினையும் மாவட்டத்தினுடைய சிறப்பினையும் எடுத்து எம்புகின்ற ஓர் ஆலயமாக இந்த ஆலயம் காணப்படுகின்றது. அழகு நிறை மண்மனை பதியிலே அமைந்திருக்கின்ற இந்த நரசிம்ம பைரவர் ஆலயம் அனைத்து பக்தர்களின் அருளினை பாதிக்கின்ற ஒரு இடமாக பார்ப்பவர்களுக்கு மெய்சி நிற்க வைக்கக்கூடிய இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயமாக அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய அழகினையும் இந்த ஆலயத்தினுடைய மதுபான நீதிகளையும் நாங்கள் தற்போது இந்த காணொலியிலே உங்களுக்கு காட்டியிருக்கின்றோம். தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய தற்போது இதனுடைய பரிவார தெய்வங்களை நாங்கள் வளைத்து சுற்றி உங்களுடைய இந்த ஆலயத்தினுடைய அழகினை நாங்கள் காட்டுவதற்காக இருக்கின்றோம். மிகவும் அழகு நிறைந்த இந்த ஆலயம் பல்வேறுபட்ட மக்களாலும் அலையலையாக பக்தடியார்கள் வருகை தந்து வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மண்வினை பாலத்தினுடைய பெருமையை எடுத்து எம்புகின்ற இந்த சிறப்புமிக்க ஆலயம் நேர்த்தியாக பல்வேறுபட்ட பொருட்கள் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்திருக்கின்றது. இதனுடைய தீர்த்த குளத்தினை நாங்கள் உங்களுக்கு காண்பிக்க வேண்டும். தாமரை தடாக நிரம்பிய அழகு நிரம்பிய இந்த தீர்த்த குளம், இத அழகினை பாருங்கள். ஆலயம் அதனுடன் அண்டியதாக ஒரு பிரம்மாண்டமான லட்சாதி லட்சம் தாமரை மலர்களையும் தாமரை காய்களையும் அண்டிய ஒரு தூய்மையான புனித தீர்த்தமாக இந்த தீர்த்த குளம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றை நாங்கள் வளைத்து பார்க்க இருக்கின்றோம். சிறப்பு மிக்க மடாலயங்கள், குறித்து சொல்லக்கூடிய வகையிலான மின் விளக்குகள், மிகவும் கண்களை கவரக்கூடிய வகையிலான ஒரு உன்னதமான ஆலயமாக நரசிம்ம பைரவர் ஆலயம். காவல் தெய்வமாக பிரம்மாண்டமான சிலைகள் 4 திசைகளிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய பின்புறத்திலே பதியப்பட்டிருக்கின்ற இந்த நரசிம்மருடைய தோற்றப்பாடு இங்கு வருகின்றவர்களுக்கு அருள் பாலிக்கின்ற ஒரு உன்னதமான இடமாக இந்த நரசிங்க பைரவர் ஆலய தற்போது காணப்படுகின்றது. இன்று அதிகாலையில் தீமிதிப்புடன் நிறைவு பெற இருக்கின்ற இந்த ஆலயத்தினுடைய காட்சியினை நாங்கள் இன்று காட்சிப்படுத்தி காணொளிப்படுத்தி உலகெல்லாம் பறந்து வாழ்கின்ற ஆன்மீக அன்பர்களின் இருக்கின்ற இடத்தில் இருந்து தரிசித்து அருள் பெறும் பொருட்டு உன்னதமான இந்த பணியினை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் வருகை தந்ததும் தரிசிப்பதும் ஒரு பெருமையான விடயமாக பக்தர்கள் அலையறையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நரசிம்ம வைரவருடைய சிறப்பிலே பரிவார தெய்வங்களுடைய மடை கட்டியிருக்கின்ற அழகினை பாருங்கள். மிகவும் திறன்படுகின்ற அழகு நிறைந்த மடைகள் இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அதனுடைய ஆலயத்தினுடைய பந்தங்கள் நிறைய கட்டப்பட்டிருக்கின்றது. சவேஸ்வரன் குடும்பம் ஒரு பெருந்தொகை பணத்தை செலுத்தி இந்த திருப்பணியிலே பங்கேற்றுள்ளது. அவர்களுக்கும் இந்த நரசிம்மகாளியினுடைய தீக்குழி பூசைக்குரிய இந்த ஆலயத்தினை தற்போது நாங்கள் காணொளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். மிகவும் அழகு நிறைந்த வகையிலே இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற ஆலயங்களிலே மிகவும் பிரம்மாண்டமான நீளத்தை கொண்ட இந்த தீக்குழியாக இந்த நரசிம்ம வைரவருடைய தீக்குழி அமைந்திருக்கின்றது. அதனுடைய காட்சியினை நீங்கள் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் உழைப்பதனால் வரும் ஊதியம் என்றெண்ணி கும்மியடி. தானினம் தானினம் தானானந்தனம் தானினம் தானினம். பாதுகாக்கக்கூடிய வகையிலே பிரம்மாண்டமான சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கிருக்கின்ற அனைத்து சிலைகளுமே ஒரு கருப்பு வடிவு உள்ள நிறத்திலே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. பார்க்கின்ற அன்பர்களை மெய்சிலுக்க வைக்கக்கூடிய வகையிலே
இங்கிருக்கின்ற நரசிம்ம வைரவருடைய சிலைகள் இருக்கின்றது. நான்கு திசைகளிலும் இருக்கின்ற காவல் சிலைகளை தற்போது உங்களுக்காக காட்சிப்படுத்த இருக்கின்றோம். பிரம்மாண்டமாக கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. பக்த அடியார்கள் அலையலையாக தீமிதிப்பதற்காக தங்களுடைய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று அதிகாலையிலே இந்த தீமிதிப்பு வைபவம் இடம்பெற இருக்கின்றது. நாங்கள் இப்போது அந்த சிலையினை பார்ப்பதற்காக செல்ல இருக்கின்றோம். மிகவும் பிரம்மாண்டமான உயரிய பாதுகாப்பு சிலையினான நரசிம்மருடைய ஒரு சிலையினை நாங்கள் தற்போது உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கின்றோம். மிகவும் திறமிக்க இந்த மண்வனை பதியில் அமைந்திருக்கின்ற திறமிக்க நரசிம்ம பைரவருடைய ஆலயத்தினுடைய 4 புறங்களிலும் இந்த நரசிம்மருடைய காவல் புரிகின்ற சிலைகளாக இடம்பெறுகின்றது. இவற்றை நாங்கள் ஒவ்வொன்றாக காட்சிப்படுத்த இருக்கின்றோம். இதொரு வெளிக்கள பந்தல்லே இந்த பூசைக்கான மடைகள் இருக்கின்ற காட்சியினை நீங்கள் தற்போது காணலாம். இது இவ்வாலயத்தினுடைய வெளிப்புறத்திலே அமைந்திருக்கின்ற ஒரு பந்தல். நாற்புறங்களிலும் காவல் புரிகின்ற ஆஞ்சநேய சிலை, நரசிம்மர் சிலை என கருப்பு வடிவிலான சிலைகள் பார்க்கின்ற அடியார்களை மெய்சிலுக்க வைக்கக்கூடிய இந்த சிலை இங்கு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. நரசிம்மர் வைரவர் ஆலயத்தினுடைய வடக்கு புற வீதிக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். நீங்கள் பாருங்கள், மிகவும் வாரான ஒரு ஆலயத்தை தரிசிப்பது என்பதும் அதற்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இருக்கும் இடத்திலிருந்து நீங்கள் தரிசிப்பதற்குரிய வகையாக இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வடக்கு புறத்திலே இருக்கின்ற பிரம்மாண்டமான நரசிம்ம பைரவருடைய இந்த சிலையினை பாருங்கள். இதனை பார்ப்பவர்களுக்கே மெய்சிலுக்க வைக்கக்கூடிய வகையிலான மிகவும் ஒரு பிரம்மாண்டமான சிலை இந்த வடக்கு புறத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. குலை குலையாக பால குலைகள் நிறுத்தப்பட்டு மட சாத்தப்பட்டு இந்த சிலைக்கான பூசைகள் முறையாக செய்வதற்காக 4 திசைகளில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த திசைகளிலே இருக்கின்ற இந்த ஆலயத்தினுடைய பெருமை அனைத்து மக்களும் உலகளாவிய ரீதியிலே பறந்து வாழுகின்ற ஆன்மீக உறவுகள் எம்பெருமானுடைய தரிசனத்தை இருக்கின்ற இடத்திலே தரிசிக்கும் முகமாக நாங்கள் இந்த காணொலியினை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இதனுடைய மின் விளக்கு காட்சிகளை வடக்கு புறமாக 10க்கு மேற்பட்ட எம்பெருமானுடைய அடையாள சின்னமான மகர தோரணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சாத்தப்பட்டிருக்கின்றது. பிரம்மாண்டமான வகையிலே மின் விளக்குகள் நிரம்பிய மிகவும் பார்க்கின்றவர்களை மெய்சிலுக்க வைக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய பெருமையினை நீங்கள் முழுமையாக பாருங்கள். இவ்வாறான ஒரு ஆலயத்தினை தரிசிக்கின்ற பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்குமோ என தெரியவில்லை. அவ்வாறு அருள் கடாட்சியம் நிரம்பிய இந்த ஆலயத்தின் இறுதி பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்று தற்போது மீளவும் செல்வதற்காக இருக்கின்றோம். தற்போது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அழகு நிறைந்த இந்த வீதியினை அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற விதத்தினை தற்போது நாங்கள் காட்சிப்படுத்த இருக்கின்றோம். பனியாக துன்பங்கள் பறந்தோடி போகட்டும், பாவையரே வந்து கும்மியடி, பாரும் சிரிக்கட்டும், பக்தி பெருகட்டும், வெற்றி. உலக நாச்சியார் ஆட்சியின் கீழ் இருந்த அந்த மண்முனை என்கின்ற இந்த பிரதேசம் பெயர் போன ஒரு பிரதேசமாக இருந்திருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிகவும் ஒல்லிக்குளத்திற்கும் மண்முனை பிரம்மாண்டமான பாலத்திற்கும் நடுவாக அமைந்திருக்கின்ற இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தினுடைய தரிசனத்தை நீங்கள் இப்போது கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் இந்த காணொலியினை நிறைவு செய்கின்ற பகுதிக்கு வந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக ஆன்மீகம் சார்ந்த விடயங்களை குறிப்பாக எமது மாவட்டத்திலே இருக்கின்ற சிறப்புமிக்க ஆலயங்களுடைய நிகழ்வுகளை உங்களுடைய வாயில் தளங்களுக்கு கொண்டு வருகின்ற பணியினை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறுபட்ட இறை பக்தியுள்ள காணொளிகள்
உங்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். நீங்கள் புதிதாக பார்க்கின்றவர்கள் இந்த கேடி சிவம்பளக் என்கின்ற சேனலை பார்ப்பதனூடாகவும் அதற்கு நீங்க ஒத்துழைப்பு வழங்கும் முகமாகவும் தொடர்ச்சியாக நீங்க இருக்கின்ற இடத்திலே பல்வேறுபட்ட இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை கண்டுகளிப்பதற்கு எங்களுடைய கேடி சிவம்பளக் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ச்சியான ஆன்மீக விடயங்கள் நிரம்பிய இந்த ஆலய தரிசனங்களை பல்வேறுபட்ட சிந்தனை உள்ள விடயங்களை இதிகாச புராண வரலாறுகளை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த சேனலினூடாக வழங்கி வருகின்றோம். நீங்கள் தொடர்ச்சியாக இந்த காணொளியினை பாருங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மின்விளக்குகள் பெருமானுடைய ஆலயத்தினுடைய வெளிப்புறத்தில் வந்து இந்த காணொளியினை நிறைவு செய்ய இருக்கின்றோம். நீங்கள் தொடர்ச்சியாக இவற்றை பாருங்கள். புதிதாக பார்க்கின்றவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுவதன் மூலம் நாங்கள் அடுத்தடுத்து போடுகின்ற இந்த காணொளிகள் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.